என்னடா? சரியான சம்பாத்தியம் இல்லாதனால என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறானுவாக்கா. அதனால நானும் 4 காசு சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேக்கா. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம்டா. சரி, நீ அப்படி என்ன பண்ண போற? ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேக்கா. அப்படின்னா? அதாவதுக்கா, திடீர்னு காணாம போறாங்கல்ல, அவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு தர ஏஜென்சிக்கா. அப்படியா? யார கண்டுபிடிச்சு தருவ? அக்கா, என்னக்கா நீ முதல் கேஸ கிடைச்சிருச்சுக்கா. நீ மனசு வச்சேன்னு வைய, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன்க்கா. முதல் கேஸா? பொண்ணு நம்பி யாருடா கொடுத்தது? அக்கா, எல்லாம் நம்ம குடும்ப கேஸ் தாக்கா. நம்ம மாமா தான் கொடுத்தாரு. மாமாவா? என்னடா குழப்புற? உன் புள்ள சரவண எங்க இருக்கான்னு என்கிட்ட மட்டும் சொல்லு. நான் அத மாமா கிட்ட போய் சொல்றேன். அவரு அத போலீஸ் கிட்ட போய் சொல்லுவாரு. நமக்கு ரொக்கமா 50,000 ரூபாய் பணம் கிடைக்கும். உனக்கு 50% கமிஷன் தர. என்னக்கா சொல்ற? டேய், ஒழுங்கா போயிடு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. காசு சம்பாதிக்கலாம் வந்தா கடுப்பார்வா போயிருப்போம். நீயும் சம்பாதிக்காத, என்னையும் சம்பாதிக்க விடாத. கடுப்பார்வா போயிருப்போம். என்னது சண்முகம், இந்த தேங்காய் தோட்ட கணக்கு, அப்புறம் இந்த வாழைத்தோப்பு கணக்கு, குத்தக கணக்கு எல்லாமே அதுல இருக்கு. எல்லா கணக்கும் சேர்த்து போன மாசம் வந்த வரவுல கல்யாண செலவு போக ஒரு 10 லட்சத்தி சொச்சம் அதுல இருக்குப்பா. அண்ணா மாமா வாங்கண்ணே. இந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா வை. வாங்கிக்கங்க. இருங்க, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னா? செல்லக்கிளே, யாருக்கிட்ட எதை கொடுக்கணும், யாருக்கிட்ட இருந்து எதை வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரையும் பாடம் எடுக்க வேணாம்னு சொல்லு. செல்லக்கிளியாரே, உங்க சிநேகிதர்கிட்ட சொல்லுங்க, யார் வெள்ளாமைய யார் அனுபவிக்கிறது? நான் என்ன செத்தா போயிட்டேன்? இங்கதானே குத்துக்கல்ல மாதிரி நிக்கிறேன். நேர அவகிட்ட போய் பணத்தை நிட்டுறாரு. அந்த உரிமையெல்லாம் இழந்தாச்சு. இனிமே அண்ணன் தான் என் வீட்டு மூத்த மருமக. இனிமே வரவு செலவெல்லாம் அவதான் பாப்பா. யார் மூத்த மருமக? வீட்டோட மூத்த பிள்ளைய கற்றவதான் மூத்த மருமக. இவ தம்பிக்காரனை தானே கட்டியிருக்கா. என் புள்ள சரவணன் கட்டிக்கிட்டு வருவான்ல ஒருத்திய, அவதான் இந்த வீட்டுக்கு முறையான மூத்த மருமக. ஓடி போன ஓடுகாலி பயலை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. இங்க ஒரு கொலையே விழுது. எனக்கு ஒரே பையன்தான், அவன் கார்த்திக் தான். என்ன பொறுத்த வரைக்கும் என் மூத்த மகன் செத்து போயிட்டான். ஆமா, இவர் கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டு படிச்சுன்ற நினைப்பா இவருக்கு. யார் செத்து போயிட்டா? உங்க தொந்தரவு தாங்க முடியாம தான் இங்க இருக்கவே பிடிக்காம அவன் கிளம்பி போயிட்டான். அவன் கண்டிப்பா திரும்பி வருவான். அவன் ஓடி போனா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா வெறுங்கையோட போயிருந்தா பரவாயில்லையே. அவன் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருந்த பொண்ண ஆசை காட்டி ஏமாத்திட்டு பெத்த அப்ப கிட்ட சொத்தை எல்லாம் புடுங்கிட்டு ஓடி இல்ல போயிருக்கான் அந்த திருட்டு பையன். இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் மறைமுகமா வந்து திருடிட்டு போவானுங்களே, அந்த திருட்டு பசங்களை விட கேவலமானவன். விட மாட்டேன். எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வந்து என் பேருக்கு சொத்தெல்லாம் மாத்தி எழுதத்தான் போறேன். அது இருக்கட்டும். ஆனா இனிமே நான் சேர்க்க போற சொத்துக்கெல்லாம் என் வீட்டு மருமக தான் பொறுப்பேத்துக்குவா. என்ன மாமா? வேணாங்க மாமா, இது வரைக்கும் இருக்கிற வழக்கத்தை நீங்க மாத்தாதீங்க. இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன். அடச்சை, வாய மூடு.
இப்படி எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லியே இப்ப நடு வீட்டுல வந்து உக்காந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்க. வேண்டாம் வேண்டான்னு சொல்றவ மாமா உறவே வேண்டான்னு அத்துட்டு போக வேண்டியதானே. நீ இப்ப வேண்டான்னு சொன்னதும் இந்த மனுஷன் உன்னை அப்படியே சும்மா விட்டுடுவாரா? இந்த செல்ல கிளிக்கிட்ட பாத்தியா செல்ல கிளிய மருமகளை கொடுக்காம எடுத்துட்டு போற இந்த காலத்துல கொடுத்தாலும் வேணாங்கிறோன்னு பெருமையா பேசிட்டு மறுபடியும் உன் கையில தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. எனக்கு தெரியண்டி உன் நடிப்பெல்லாம். தங்கச்சி மகக்கிட்ட கொடுத்தது அவகிட்டே இருக்கட்டும்னு விட்டு கொடுத்துடுவாரு. அப்புறம் நமக்கெல்லாம் பட்ட நாமம் தாண்டி. அதை விடுகண்ண. இந்தா நீ உள்ள வை. நான் சொல்லல, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். வாங்கிக்க, நல்லா வாங்கி வச்சுக்க. அப்புறம் சாமி தர வருவான். யாரும் வீட்டுல இல்லாதப்ப அவங்கிட்ட கொடுத்து அனுப்பு. இனிமே நாங்க இங்க உழைக்கிறதெல்லாம் அந்த வீட்டுல போய் சேரட்டும். மாமா வேணாங்க மாமா. என்ன இப்ப கூட எதுக்கு திரும்ப அடி போடுறா? ஓடி போனான இந்த ஓடுகாலி பையன், அவனை கூப்பிட்டு இந்த பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் தான். இதுக்கெல்லாம் ஒரே ஜென்மம் தானே. அதுங்க யோசனை எல்லாம் அப்படித்தான் இருக்கு. அவளை விடுகண்ணு. இனிமே எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். இந்த அப்படி மாமன் சொல்ற கண்ணு குடி. ஒன்னும் கவலைப்படாத கண்ணு, நான் இருக்கேன்.